ஓம் சாந்தி. நான் ஆத்மா, அன்பு கடலான பரமாத்மாவினுடைய அன்பான குழந்தை. பாபா எப்பொழுதும் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார். சிவபாபா, நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுடைய அன்பானது உங்களை என்னுடைய அருகில் இருப்பதாக அனுபவம் செய்ய வைக்கின்றது. நீங்கள் என்னுடைய பாபா. சதா இந்த பாடல்தான் என் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. உங்கள் மீதான அன்புதான் என்னை இந்த தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்திலிருந்து விடுபட்டவனாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் மீதான அன்புதான் மாயாவை வென்றவனாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. மாயா என்னை நெருங்க முடியாமல் தொலைவிலிருந்தே ஓடிவிடுகின்றது. சிவபாபா, எனக்கு உங்களுடைய அன்பும் சர்வ சக்திகள் என்ற பொக்கிஷமும் உங்களிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. நான் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன். உங்களுடைய ஆஸ்தியின் மீது குழந்தையாகிய எனக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. அனைத்து சக்திகளும் என்னுடைய கட்டளைப்படி சமயத்திற்கு ஏற்றபடி சரியாக ஆஜராகிவிடுகின்றது. நான் அதிகாரியாகி சக்திகளுக்கு கட்டளை பிறப்பித்து காரியத்தில் சதா சகஜமாக பயன்படுத்துகின்றேன். சிவபாபா, இந்த அதிகாரத்தை நீங்கள்தான் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். நான் ஒவ்வொரு ஸ்ரீமத்திலும் ஆயத்தமாக இருந்து ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு நேரமும் என்னுடன் ஆயத்தமாக இருக்கின்றேன் பிரபுவே என்று கூறுவதற்கு தகுதியாக இருக்கின்றேன். பாபா, நான் உங்களுக்கு சமமாக இருப்பதற்கே விரும்புகின்றேன். அதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்கின்றது. நான் சதா ஸ்வமான் மற்றும் மரியாதையின் சமநிலையில் இருப்பதால் என்னுடைய சுயஸ்திதியானது சதா வெற்றியுடையதாகவே இருக்கின்றது. நான் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பதால் அனைவருடைய உள்ளத்திலும் தானாகவே மரியாதைக்குரியவனாக ஆகிவிடுகின்றேன். எப்படி பிரம்மபாபா ஆதி தேவனாக இருந்தாலும் நாடகத்தின் முதல் ஆத்மாவாக இருந்தாலும் சதா குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்தார். தன்னை விடவும் அதிகமாக மற்ற ஆத்மாக்கள் மூலமாக குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்க வைத்தார். அதனால் பிரம்மபாபா ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் மரியாதைக்குரியவராக ஆனார். அதனால் மரியாதை கொடுப்பதென்பது பிறருடைய உள்ளத்தில் உள்ள பூர்வமான அன்பினுடைய விதையை விதைப்பதாகும் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். மரியாதை கொடுப்பவர்கள்தான் விதாத்தாவாகவும் பாப் தாதாவினுடைய ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தைகளாகவும் இருக்க முடியும் என்பதையும் நான் உணர்ந்திருக்கின்றேன். மரியாதை கொடுப்பதுதான் ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய உள்ளத்தினுடைய அன்பு என்பதையும் நான் புரிந்திருக்கின்றேன். நான் மற்ற ஆத்மாக்களுக்கு மரியாதை கொடுப்பதால் என்னால் ஸ்வமானத்தில் சகஜமாக நிலைத்திருக்க முடிகின்றது. ஏனென்றால் நான் எந்த ஆத்மாக்களுக்கு மரியாதை கொடுக்கின்றேனோ அந்த ஆத்மாக்கள் மூலம் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன கிடைக்கின்றதோ அந்த ஆசீர்வாதங்களின் களஞ்சியமானது சகஜமாக மற்றும் தானாகவே என்னை ஸ்வமானத்தின் நினைவை எனக்கு ஏற்படுத்துகின்றது. அதனால் பாபா, நான் உங்கள் கட்டளைப்படி மரியாதை கொடுக்கும் வல்லலாக இருக்கின்றேன். சிவபாபா,
நீங்கள் எப்படி எந்த ஒரு குழந்தையையும் எந்த ஒரு நிலையில் வந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், சம்ஸ்காரத்திற்கு வசமாகி வந்தாலும், பாவங்களின் சுமையை எடுத்துக்கொண்டு வந்தாலும், கடினமான சம்ஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு வந்தாலும், ஒவ்வொரு குழந்தையையும் நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? என்னுடைய வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தையே, ஈஸ்வரிய பரிவாரத்தை சேர்ந்த குழந்தையே என்ற பார்வையில்தான் பார்த்தீர்கள். நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுத்தீர்கள் மற்றும் நாங்கள் ஸ்வமான்தாரியாக ஆகிவிட்டோம். அதனால் நான் உங்களையே பின்பற்றுகின்றேன் தந்தையே. அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வல்லலாகி சகஜமாக சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவராக நான் ஆகின்றேன். சிவபாபா, நீங்கள் எனக்கு சர்வ உபகாரி என்ற பட்டம் கொடுத்திருக்கின்றீர்கள். அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்வதன் மூலம் நான் உங்களை வெளிப்படுத்துகின்றேன். நான் என்னையே சோதனை செய்கின்றேன். சர்வ உபகாரி திருஷ்டி, சர்வ உபகாரி விருத்தி எனக்குள் இருக்கின்றதா என்பதை நான் சோதனை செய்கின்றேன். பிறருக்கு உபகாரம் செய்வதென்பது எனக்கு நானே உபகாரம் செய்வது என்பதை நான் நன்கு உணர்ந்திருக்கின்றேன். இப்படி நான் செய்வதால் வெவ்வேறு விஷயங்களை தாரணை செய்வதற்கு என்ன உழைப்பு செய்கின்றேனோ அதிலிருந்து நான் விடுபடுகின்றேன். சமயத்தின் வேகம் தீவிரமாகிக் கொண்டிருப்பதால் என்னுடைய சம்பூர்ண தன்மை மற்றும் மகான் தன்மையின் வேகத்தை நான் தீவிரப்படுத்துகின்றேன்.